இல்ல இதுதான் விஷயம் சார். அதாவது இத மாத்திடுவாங்க, அம்பேத்கர் சிலையை உடைச்சிருவாங்க, அம்பேத்கர் பேரை எடுத்துருவாங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. அம்பேத்கர் என்ன சொன்னாரா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், இதெல்லாம் சொல்றது கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்கன்னு சொல்றதே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. கழுத்துல இருக்கிற தாலிய புடுங்கிடுவாங்க, வீட்டுல இருக்கிற மாட்டை எடுத்துட்டு போயிருவாங்க, சொத்தை புடுங்கிடுவாங்கன்னு சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரல? அதெல்லாம் உட்காந்து நீங்க நியாயப்படுத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. இருங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். காஷ்மீர் பண்டிட்டுகளுடைய தாலியை அறுத்தது யாரு? காங்கிரஸ். 88, 89 பீரியட்ல அந்த இனப்படுகொலை நடந்தது. அதெல்லாம் யார் காரணம்? காங்கிரஸினுடைய திறமையின்மை. ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காங்கிரஸுடைய திறமையின்மைனா 42 பேர் 2019 புல்வாமால சாவும் போது அப்படி நீங்க சொல்லலையே. அதுக்குதான் இப்பதான் சார் அது புல்வாமா பத்தி பேசுறேன். நான் உங்களுக்கு ஒரு டேட்டா அனுப்புறேன். என்ன டேட்டா? அதாவது அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது, புரியுதுங்களா? யாருகிட்ட வருது? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இங்க இருக்கிற எல்லா விங்குக்கும் வருது. தமிழ்நாட்டுல இருக்கிற விங்குக்கு எப்படி வரும் சார்? இங்க இருக்குதா இந்தியால சார்? இந்தியால இருக்கிற விங்கு எல்லா விங்குக்கும் வருது, புரியுதுங்களா? இன்டெலிஜென்ஸ் விங்குக்கு எல்லாம் வருது. ரொம்ப தவறான தகவல் சார். அரவிந்த் சார், நான் வந்து போனவரே ஒரு சில டேட்டா சொன்னேன். கொஞ்சம் கம்மி இருங்க சார். நீங்க போய் பேசலாம் அனுமதிக்க முடியாது. 2019 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மாடலை உருவாக்குறீங்க. பொய் பிரச்சார மாடலை உருவாக்கி ஊடகங்கள் வந்து தவறான தகவல்களை பரப்பாதீங்க. ஊடகத்தில் இருக்க செய்தி சொன்னா நீங்க இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ஒரு செய்தியை சொன்னா பாருங்க, அது வந்து பொய் பிரச்சாரம் சொல்றீங்க. அது எப்படி சார் ஒரு ஊடகத்தை ஒரு ஊடகமே கேவலமா பேசுறது? நீங்க ஒரு ஊடகத்தை ஒரு ஊடகம் கேவலமா பேசலாமா? நீங்க அதை பண்றீங்க. விக்கிபீடியா அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடி ப்ரொஃபஷனல என்கேஜ் பண்ணாலும் காசு கொடுத்தா நீங்க சொல்றது தூக்கிட்டு போறதா விக்கிபீடியா. சரவண பெருமாள் சார், நீங்க பாருங்க, கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. டிவில அசீனா மேடம் வந்து மேத்தியின மக்கள் மோடி பக்தர்கள் இனப்படுகொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஜெயா டிவில ரெக்கார்டு இருக்கு, போய் பாருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, 2019க்கு பிறகுதான் ஒரு டேட்டாவை நான் சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு தவறான தகவல் சொல்றீங்க சார். இங்க பாருங்க, நீங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார், காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க சார். கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க சொல்றதே சரிட்டு வாதிட்டு இருக்காதீங்க. நீங்க புல்வாமா தாக்குதல் குறித்து ஐபிக்கு தகவல் வந்ததுன்னு சொல்லுங்க, எல்லா ஏஜென்சிக்கும் தகவல் வந்ததுன்னா அது தப்பு. 2019க்கு பிறகுதான் டேட்டா என்கிட்ட இருக்கு. எதுக்காக அப்படி வருதுன்னு? என்ன டேட்டா சார் அப்படி வருதுன்னு நான் சொல்றேன் கேளுங்க. நோ டேட்டா அலையன்ஸ் ஒரு டேட்டா இல்ல, எல்லாம் புழுகு முட்டை போய் டேட்டா. மேடம் நீங்க வந்து போய் டேட்டா புழுகு முட்டை டேட்டா. விக்கிபீடியாங்கிறது ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு காசு கொடுத்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அது துப்பிட்டு போறதா விக்கிபீடியா. அது என்னவோ டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படினு என்டிஏ பேசிட்டு இருக்க கூடாது. தி நோ டேட்டா பார்ட்டி, போய் புழுவி பார்ட்டி, புழுகு முட்டை பார்ட்டி, நோ டேட்டா பார்ட்டி இத பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. சார் ரவீந்திரன் சார் வணக்கங்க. ரவீந்திரன் சார், இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைக்கு புதிதாக அமையக்கூடிய அரசாங்கம், அது பிஜேபி ஒருவேளை மீண்டும் ஆட்சி அமைக்கலாம், இல்லையா இந்தியா கூட்டணி புதிதாக ஒரு யாரையாவது பிரதமர் கேண்டிடேட்டாக நிறுத்தி அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி கூட அமைக்கலாம். அமைத்தார்கள் அப்படின்னா விவசாயிகள் பிரச்சனைக்கு அதீதமாக முக்கியத்துவம் தருவார்கள் அப்படின்ட்டு நீங்க நம்புறீங்களா? நாங்க போராட்ட காலத்துல தானே இருக்கோம். தொடர்ந்து நாங்க போராட்ட காலத்துல இருக்கோம். சரி, யார் ஆட்சி பொறுப்பில் ஏற்றாலும் இவங்களுடைய கோரிக்கைகளை வழிமறிவோம். அதை செய்யறேன்னு சொன்னா போராட்டத்தை விலகுவோம், இல்லைன்னு சொன்னா தொடர்ந்து போராடுவோம். சரி, ஏற்கனவே ராகுல் காந்தி நான் வந்து விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்வேன், விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கொடுப்பேன், எம்எஸ்பியை சட்டமாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. சரி, அந்த வாக்குறுதியை ஏற்று ஓட்டு போட்டிருக்காங்க, ஏத்துக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றால் அவர் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். சரி, அப்படி மாறி ஆட்சி அமையுமே ஆனால், மோடியே திரும்ப கூட்டணி ஆட்சி அமைப்பாரே ஆனால் எங்கள் நிச்சயமா கண்டுகொள்ள மாட்டார். விவசாயிகளை இன்னமும் ரொம்ப கேவலமாக தான் நடத்துவார். அப்ப போராட்டங்கள் தொடரும். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராட்ட களத்தை விட்டு வெளியேறுவது கிடையாது. 75 ஆண்டு காலம் நாங்கள் 4ஆம் தர மக்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒரு உணவுப் பொருள் உற்பத்தி செய்தவனுக்கு, இந்திய மக்களுக்கு உணவுப் பொருள் பசியை போக்க உற்பத்தி செய்தவனுக்கு வரி விதித்த நாடு எங்கேயாவது உண்டா? வரி விதித்த அரசாங்கம் எங்கேயாவது உண்டா? நாங்க கண்மூடித்தனமா பாரதிய ஜனதா கட்சி எதுக்கலீங்க. அரசியல் அடிப்படையில் எதிர்க்கல. எங்களுக்கு அரசியல் கிடையாது, கட்சி கிடையாது. ஆனால் தீட்டப்படுகிற திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும். கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இயற்கை சீற்றங்களோடு போராடி, இயற்கையோடு போராடி, தண்ணீர் பற்றாக்குறை மற்ற பிரச்சனையோடு போராடி உணவு உற்பத்தி செய்கிற உழவனுக்கு நீங்க வரி போடுறீங்களே இந்த அரசாங்கமா? அதனாலதான் கடுமையாக எதிர்த்தோம். சரி, உடனே சொல்லுவாங்க 6000 ரூபாய் நாங்க ஊக்கத்தொகை கொடுத்தோம்னு. என்ன விதிகள்ல கொடுத்தீங்க? 11 கோடி பேர் இருந்தீங்க. இது 15 கோடி ஆகும். நீங்க 8 கோடியில கொண்டு எடுத்திருக்கீங்களே. இப்போ அப்ப விவசாயிகள் குறைஞ்சு போயிட்டாங்களா? விவசாயிகள் எண்ணிக்கை இருக்கா இல்லையா? நீங்க கூட கொண்டு போயிருக்கணும். சரி, நீங்க பயிர் காப்பீடு செயல்படுத்துறீங்க. என்ன செயல்படுத்துறீங்க? முழுமையா பயிர் காப்பீடு விலகிட்டீங்க. சரி, இயற்கை சீற்றல் நிவாரணம் கொடுத்தீங்களா? இல்ல விவசாயிகள் எந்த திட்டத்தை கொடுத்தீங்க? 15 ஜோனா பிரிச்சிருக்கீங்க இந்தியாவுல. வடகிழக்கு மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்கள், மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், ஜம்மு காஷ்மீர் மண்டலம், இப்படின்னு 15 மண்டலங்கள் கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் நிரந்தரமாக பயிர் காப்பீட்டுக்காக, பயிர் திட்டத்திற்காக, உற்பத்திக்காக அந்தந்த திட்ட நிதி ஆதாரம் இருக்கு. எங்கேயாவது செஞ்சிருக்கீங்களா? நீங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஒரு தவறான விஷயத்தை மட்டுமே பார்லிமெண்ட்ல கொடுக்குறீங்களே. உங்கள்கிட்ட புள்ளி விவரம் இருக்கா? புள்ளியியல் துறை சரியா செயல்படுதா உங்கள்கிட்ட? புள்ளியியல் துறை எப்ப செயல்படணும்? எப்ப செயல்பட்டு இருக்கோம்? அதாவது திட்ட கமிஷன் இருக்குமே, ஆனால் அவர்கள் திட்டத்தை செயல்படுத்துகிற போது அந்த திட்டத்துடைய விளைவு என்ன, பலன் என்ன, தீர்வு என்ன என்பதை குறித்துத்தான் புள்ளியியல் துறை கணக்கு எடுக்கும். நீங்க திட்ட கமிஷனை கழிச்சிட்டீங்களே, நிதி ஆயோகத்தை வச்சிருக்கீங்களே, நீங்க எப்படி நீங்க புள்ளியியல் துறை வச்சிருக்கீங்க வேலை செய்வீங்க? புள்ளியியல் துறை நீங்க செயல்படலையே. ஆனால் பாராளுமன்றத்துல மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மாதத்திற்கு 11,928 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறார்கள். எந்த கணக்கு இருக்கு? என்ன புள்ளி இருக்கு? ஒரு ஆண்டுல 4 மாதங்கள் மட்டுமே ஒரு போகம் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு, மீதி 8 மாதம் கரம்பா வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு, வருமானம் இல்லாத விவசாயிகளுக்கு மாதம் எப்படி சராசரியா 11,928 ரூபாய் வருமானம் இருக்குன்னு சொல்ல முடியும்? எந்த புள்ளி விவரம் இருக்கு? எந்த ஆதாரம் இருக்கு? எந்த டேட்டா இருக்கு? எனவேதான் தவறான இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம்.